யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை இணைந்து வாசிக்க போகிறோம். இணைந்து வாசிக்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திட மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், இந்த புஸ்தகம்தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு வெற்றியை கொடுக்க போகிற ஒரு புஸ்தகம். இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, மனுஷர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்காக பல இடங்கள் தேடி ஓடுகிறார்கள். ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது ஒரு வெற்றிக்கு உரிய அறிகுறியான வாழ்க்கை. இந்த மாதிரி வெற்றியை நாடி உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் எங்கெங்கேயோ தேடி போகிறாங்க பாருங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய வாழ்க்கையை நீ வெற்றியை ஆக்கி கொள்வதுக்கு நான் உன் கையில் கொடுத்துருக்கிற இந்த பரிசுத்தம் உள்ள வேத புஸ்தகத்தில் உள்ள கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பின்பற்றுவோனா? ஆண்டவர் சொல்கிறாரு, நிச்சயமாக நீ உன் வழியை வாய்க்க பண்ண முடியும். நீ என்னவா இருக்க முடியும்? புத்திமானாய் இருக்க. நீ ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை ஆண்டவர் இங்கே ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறார். இந்த வேத புஸ்தகம் நம்மளை புத்திமானாக்குது. இந்த வேத புஸ்தகம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் நாம் வெற்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு காட்டுகிறது. தேவன் நம்ம கொடுத்திருக்கிற வேலை, தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற மிஷன், நம்ம மேலே வச்சிருக்கிற அவருடைய நோக்கம், பர்பஸ், அசைன்மெண்ட், இது எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள ஆண்டவர் இந்த வேத வசனங்களை ஆண்டவர் எப்படி நமக்கு மாற்றுகிறார்னா, எப்படி நமக்கு காட்டுகிறார்னா, ஒரு தரிசனமாக, ஒரு சொப்பனமாக, காட்சிகளாக, நிறைய பிக்சர்ஸ் ஆண்டவர் இதை காட்டி என்ன செய்ய வைக்கிறார்னா, மனதார நமக்கு தேவன் கொடுத்திருக்கும் வேலையை புரிந்து கொண்டு, வேலையை ஏதோ என்னுடைய வாழ்வாதாரத்துக்காகவோ என் தேவைக்காக கொஞ்சம் காசு சம்பாதிப்பதுக்காக வேலை அல்ல. வேலையை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற தரிசனம் என்ன? அந்த தரிசனம் என்னன்னா, ஆண்டவர் சொல்கிறார், உனக்குள்ள நிறைய வரங்களையும் தாளந்துகளையும் வைத்திருக்கிறேன், அதை நீ பாரு, அதை எடுத்து உபயோகப்படுத்துவதற்காக உனக்கு நான் வேலையை கொடுத்துருக்கிறேன்றார். இப்படி ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற வேலைகளை செய்வதற்கு ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள வசனங்களை நமக்கு, இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது, இந்த வசனங்களை போதிக்கிற இடத்தில் உட்கார்ந்து கேட்டு நாம் விளங்கி கொள்ளும் போது, நாம் கேட்குற இந்த தேவனுடைய வார்த்தை அநேக பிக்சர்ஸாக நம்முடைய மனதுக்குள்ளேயும் இருதயத்துக்குள்ளேயும் நம்முடைய ஆவிக்குள்ள அப்படியே உறுதியாக்கப்படுகிற ஒன்றாக மாறுகிறது. அதான் உங்களுக்கு போன வாரம் காண்பித்தேன், எப்படி ஆபிரகாமுக்கு முன்பாக அவன் கண்ணு முன்னாடி என்ன வச்சிருந்தார், நடப்பதுக்கு முன்பாக என்ன பார்க்கணும், நடப்பதுக்கு முன்பாக எதை விசுவாசிக்கணும், நடப்பதுக்கு முன்பாக எது மேல் அவன் கவனமாக இருக்கணும். ஏன்னா என்ன நீங்கள் பார்க்குறீங்களோ, என்ன நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, எது மேலே நீங்கள் நோக்கமாக இருக்கிறீங்களோ அதை தேவன் நிச்சயமாய் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். எதை பார்க்குறேன்? ஏன் இஷ்டம் போல இருக்கிறது இல்லை, தேவ வசனங்களை. அதுதான் இங்கே வசனம் சொல்லுது, இரவும் பகலும் இது மேலே தியானமாக இருக்கிறேன். இது நினைவாகவே என்னுடைய கண் முன்பாக கொண்டு வந்து கர்த்தர் என் வாழ்க்கையை வெற்றி ஆக்குவதுக்கு, என் குடும்பத்தை நல்லா ஆக்குவதுக்கு, என் எதிர்காலத்தை நல்லா ஆக்குவதுக்கு ஏராளமான அவருடைய வார்த்தைகளை எனக்கு சொல்றாரு. அதை கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி வைக்கிறேன்.
இன்னைக்கு ஒருவேளை குடும்பம், வாழ்க்கை, உறவுகள் சிதைக்கப்பட்டிருக்கலாம். சிதைக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தை கூட, உடைக்கப்பட்டிருக்கிற உறவுகளை கூட ஆண்டவர் சீரமைக்க, உடைக்கப்பட்ட எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து மறுபடியும் அதை உருவாக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்து முன்னாடி வைப்போனா, அந்த வசனத்துக்கு ஏதுவான மாற்றங்கள் நம்முடைய சுபாவத்திலும் பேச்சிலும் செய்கையிலும் கர்த்தர் உண்டு பண்ண அவர் வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். அப்போ ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ ஆண்டவர் எதை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டியதாக இருந்தாலும் தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து, அந்த வார்த்தையை விசுவாசிக்க வைத்து, அந்த வார்த்தையில் ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய விரும்புகிறார் என்பதை நமக்கு புரிய வைத்து, அதை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை உள்ள ஒரு மனுஷனாக, நம்ம வாழக்கூடிய ஒரு மனுஷனாக கர்த்தர் நம்மளை மாத்துறாரு. ஏன்னா அப்படி வாழும்போது தான் நான் என் வழியை வாய்க்க பண்ண முடியும், நான் புத்திமானாய் நடந்து கொள்ள முடியுன்றாரு. நல்லா கவனித்து பாருங்க. ஆண்டவர் வைத்திருக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கான திட்டங்களை தேவன் வைத்திருக்கும் போது, தேவனே எல்லாவற்றையும் செய்கிறவர் அல்ல, அவர் நம்மேல் போட்டு வைத்திருக்கும் திட்டங்களை செய்ய வைக்க நம்மளையும் உபயோகப்படுத்துறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையின் மேல மாற்றி மாற்றி சொல்லிட்டு தான் இது ரெண்டு பேருக்கும் பொருந்தோம். சரியா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையின் மேல கர்த்தர் வைத்திருக்கும் சகல திட்டங்களையும் செய்வதற்கு நம்மையும் பயன்படுத்துகிறார். இதான் நிஜம் பாருங்க. நம்மளை பயன்படுத்துகிறதுனால தான் நமக்கு விசுவாசத்தை கொடுக்குறாரு. நம்மளையும் பயன்படுத்துகிறதுனால தான் இந்த வசனத்தின் மூலமா தரிசனத்தை கொடுக்குறாரு, ஏன்னா சொப்பனங்களை கொடுக்குறாரு, சில பிக்சர்ஸை நம்முடைய மனதுக்குள்ள ஏன் உண்டாக்குறார்? அவரே எல்லாவற்றையும் செய்ய போறாருன்னா இதெல்லாம் செய்ய வேண்டியதே இல்லையே. நல்லா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கர்த்தரே எல்லாம், அவரால் எல்லாம் செய்ய முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரால் எல்லாம் நான் செஞ்சுதான் ஆண்டவர் எனக்கு செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய திட்டங்களை அவரே எல்லாவற்றையும் செய்ய சர்வ வல்லவராக இருந்தாலும் கொஞ்சம் என்னையும் அவருடைய திட்டத்துக்குள்ள இணைத்து என் வாழ்க்கையில செய்வதுக்கு எனக்கு எப்படி நான் புத்திமானாக இருக்க, எப்படி வெற்றி உள்ளவனாக இருக்க, எப்படி என் வழியை நான் வாய்க்க பண்ண முடியுன்றத எனக்கு ஆண்டவர் நிறைய பிக்சர்ஸ் அதை என் கண்ணு முன்னாடி பார்க்க வைக்கிறாரு. அதை பார்த்து அதை விசுவாசிக்க வைக்கிறாரு. பாருங்க, ஆண்டவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு கொண்டு வர தேவன் விரும்பின போது, உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய பாவத்திலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களுக்கு நல்வாழ்வை, ரட்சிப்பை, நித்திய வாழ்வை அவர்களுக்கு கட்டளையிடுவதற்காக தேவன் விரும்பி தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பும் போது அவருக்கு மரியாள் என்கிற ஒரு நபர் தேவைப்பட்டது. ஏன் அவரால் நேரம் அனுப்ப முடியாதா? அனுப்பியிருக்க முடியும். ஆனாலும் ஆண்டவர் ஒரு மனிதன் அவருக்கு அவர் நினைக்கிற திட்டங்களை செயல்படுத்த ஒரு மனிதன் அவருக்கு தேவைப்படுகிறது. தேவன் தம்முடைய குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்ப தேவனுக்கு மரியாள் தேவைப்பட்டது. அந்த மரியாளுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த மரியாளுக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அவளுக்கு ஒரு பிக்சர் உண்டாகுது. உன்னிடத்தில் பிறக்க போகிற இந்த தேவகுமாரன் உலக இரட்சகர், மனுஷனுடைய பாவத்தை விடுவிக்கக்கூடிய இரட்சகராகிய இயேசு உன்னுடைய கற்பத்தில் பிறக்க போகிறார் என்று சொன்னபோது அவள் கேட்கிறாள், இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியனே என்று சொல்லுகிறாள். ஆண்டவர் அவளுக்கு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிலையிடுவாள், நீ கர்ப்பமாவாய், நீ இயேசு என்கிற குமாரனை பெற்றெடுப்பாய் என்று சொல்லி அந்த பிக்சரை காட்டி அதை விசுவாசிக்க வச்சு இயேசுநாதரை பரிசுத்த பிறப்பாக மரியாள் மூலமா இந்த உலகத்துக்கு இயேசுவை இந்த உலகத்துக்கு தேவன் கொண்டு வருகிறார். அப்ப நீங்க கவனிங்க, தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற ஒரு நபர் தேவை. அப்போ என் வாழ்க்கையில கர்த்தர் போட்டு வைத்திருக்கும் சகல திட்டங்களையும் நிறைவேற்ற நான் அவருக்கு தேவை. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? தேவன் என்மேல் போட்டு வைத்திருக்கும், சொல்லுங்க கையை உயர்த்தி, தேவன் என்மேல் திட்டமிட்டிருக்கும் சகல திட்டங்களையும் செய்வதற்கு நான் அவருக்கு தேவை. எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க அவருக்கு தேவைதானா? மற்றவங்களுக்கு நீங்க தேவையா இல்லையா அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆனா உங்களை இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க, அவருக்கு நீங்க தேவை. கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு நான் கர்த்தருக்கு தேவையான ஒரு நபர். ஆண்டவருக்கு நம்ம தேவையானவர்களா இருக்கிறதுனால தான் இந்த சொப்பனங்களை கொடுக்கிறார், இந்த வார்த்தையை கேட்க வைக்கிறார், இதை குறித்த பிக்சரை நமக்கு காட்டுறார், அதை பார்க்க வைக்கிறார்.
இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்க. தேவன் இந்த வசனத்தின் மூலமாய் தரிசனமோ சொப்பனங்களோ பிக்சர்ஸையோ உங்கள் மனதுக்குள்ள இருதயத்துக்குள்ள உண்டாக்கும் போது அது நிறைவேறக்கூடிய காலம் ஒன்று இருக்கிறது. அதை நிஜமாக்குற ஒரு காலம் இருக்கிறது. அப்போ தரிசனம் உண்டானதிலிருந்து இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள சில எண்ணங்களை பிக்சர்ஸை உண்டாக்குனதிலிருந்து நீங்கள் பார்க்குற இந்த வசனத்தின் மூலமாக பார்க்குற தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு என்ன காட்டுதோ, உங்கள் விடுதலைக்கு என்ன காட்டுதோ, உங்கள் அற்புதத்துக்கு என்ன காட்டுதோ, உங்கள் உயர்வுக்கு என்ன காட்டுதோ, உங்கள் வாழ்க்கை சீரமைக்கப்படுவதற்கு என்ன காட்டுகிறதோ, காட்டப்படுகிற அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகிறதுக்கு முன்பாக அது இடையில் இருக்கிற ஒரு காலம் இருக்கு பாருங்க. அந்த காலம் என்னவா இருக்குன்னா கற்பம் தரிக்கிற காலமாக இருக்கிறது. ரொம்ப முக்கியம். அது இந்த தேவனுடைய வசனம் எனக்குள்ள தரிசனமாக பிக்சர்ஸா உண்டான உடனே அந்த பிக்சர்ஸ், அந்த வார்த்தையினால, தேவ வசனத்தினால உண்டான காட்சிகளை நான் பார்த்து பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாருன்னா என்ன கற்பம் தரிக்க கர்த்தர் வைக்கிறார். கர்ப்பம் தரித்த பிறகு எனக்கு ஒரு நம்பிக்கை வருது, நிச்சயமா கர்ப்பம் ஆயிட்டனா கண்டிப்பா வெளியே ஒரு நாள் வெளியே வரும். ஏன்னா ஒரு கணவன் மனைவியும் பரிசுத்த விவாகத்தில் இணைந்து அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து ஏன்னா புத்திர பாக்கியத்தை கொடுத்துட்டாருன்னா, ஏன்னா ஆரம்பத்தில் தெரியாது, ஆனால் மாதம் ஆக 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 அதனுடைய அறிகுறி தெரியுதா இல்லையா? என்ன தாய்மார்களே, தெரியுமா தெரியாதா? ஏன்னா ஒவ்வொரு நாளும் கண்ணாடி முன்னாடி பார்க்குறீங்க, வயிறு 1 இன்ச் ஆச்சு, 2 இன்ச் ஆச்சு, பெருசாகிட்டே இருக்குல்ல. பெருசான பிறகு ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கு தெரியும், இனிமேல் இது உள்ளே இருக்காது, என்ன பண்ணோம், குழந்தை வெளியே வரப்போகுது. ஏன்னா அதான் தண்ணி குடன்றாங்க பாருங்க, உடஞ்ச உடனே குழந்தை வெளியே வரக்கூடிய நேரம். அப்போ அந்த கற்பம் தரிக்கப்பட்ட உடனே ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வருது, நிச்சயமா இந்த தேவனுடைய வார்த்தை எனக்கு பரிபூரணமாய் நிறைவேறக்கூடிய ஒன்றாய் இருக்கிறதுன்னு காட்டுறாரு. நல்லா கவனிங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனத்தின் மூலமா நம்ம ஒவ்வொருவரும் கற்பம் தரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ரொம்ப முக்கியம் அது. இந்த வசனத்தை கேட்டு நான் இன்னும் கர்ப்பம் தரிக்கல அப்படின்னா அது சரியில்லை. ஏன்னா பிரெக்னன்ட் ஆகணும். நம்ம நினச்சிக்கூட அது பெண்களுக்கு உண்டான காரியம் மட்டும்தான், அது ஃபிசிக்கல் பிரெக்னன்சி. பட் ஆனால் வார்த்தையினால ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஏன்னா கர்ப்பமாக்க தேவன் விரும்புகிறார். ஏன்னா நீங்கள் கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் உண்டாக்கின எல்லாவற்றையும் பாருங்க, எல்லாவற்றுக்குள்ளேயும் இந்த ப்ராசஸ் ஆஃப் பிரெக்னன்சியை கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்ப்பம் ஆகிற ஒரு ப்ராசஸை எல்லா சிருஷ்டிப்புக்குள்ளேயும் வச்சிருக்காரு. நீங்கள் கவனிச்சு பாருங்க, மரம், செடி, கொடிகள், மனுஷன், மிருகம் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ப்ராசஸை வச்சிருக்காரு. அதனால தான் இந்த வசனம் என்ற ஒரு விதை எனக்குள்ள போன உடனே அந்த விதை அப்படியே எனக்குள்ள நிலைத்திருக்க அது முளைத்து வெளியே வந்து அது பல நன்மையான காரியங்களை காட்டுது. ஒரு விதை எடுத்து நீங்க பூமியில விதைச்ச உடனே அந்த விதை கொஞ்ச நாள் கழிச்சு துளிர் விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செடியாகி மரமாகி அது கனியாய் மாறுது. திருப்பியும் அந்த மரத்தில் வந்த கனியை எடுத்து நீங்க நிலத்துல திருப்பியும் விதைக்கும் போது அது இன்னொரு மரமாக மாறக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட உற்பத்தியை உண்டாக்கக்கூடிய ப்ராசஸ். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த ப்ராசஸ் ஆஃப் பிரெக்னன்சியை ஆண்டவர் எல்லா சிருஷ்டிப்புக்குள்ளேயும் வச்சிருக்கிறாரு. விசேஷமா கல்யாணம் ஆன பிறகு என்ன கேட்பாங்க, ஏன்னா கல்யாணமாய் இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கும், போன வாரம் தான் கல்யாணம் ஆயிருக்கும், அதுக்குள்ள என்ன கேட்பாங்க, இன்னும் கர்ப்பமாகலையா? சில டீசெண்டாக கேட்பாங்க, எதுவும் புழு பூச்சி? அதான் நான் சொல்லுவேன், புழு பூச்சின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்லுங்க, இல்லை கர்த்தர் புத்திர பாக்கிய ஈவை தான் கொடுப்பார், புழு பூச்சிலாம் கேட்குறோமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கல்யாணம்னு என்ன கேட்குறோம், ஒரு சில மாதங்களாக ஆயிடுச்சுன்னா, ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா இன்னும் கர்ப்பம் ஆகலையா? சிலர்லாம் அப்படியே நேராக மூஞ்சி கச்ச மாதிரி கேட்பாங்க. கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்படிலாம் இல்லை. கல்யாணம் ஆனோம்னா அடுத்தது பிள்ளை குட்டி, அதுக்கப்புறம் சீக்கிரமாக தாத்தா பாட்டி ஆகிறதுக்கு வேலையெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் இது 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 உலகத்தில் இருக்கக்கூடிய காரியம். நான் என்ன சொல்கிறேன், உலகத்தில் இருக்கக்கூடிய காரியத்தில் எவ்வளோ கவனமாக கற்பம் தரிக்கிறதுல ஒரு குடும்பம்னு ஆயிடுச்சுன்னா, கணவன் மனைவி என்கிற உறவு ஆன உடனே அவர்கள் கற்பம் தரிக்கணும், மனைவி கற்பம் தரிக்கணுன்றதுல
உலகத்தில் இருக்கிற ஒரு பெற்றோருக்கு கவனம் இருக்கும்னா, நல்லா கவனித்து பாருங்க, வசனத்தை கேட்குற நீங்கள் கற்பம் தரிக்கணும்னு ஆண்டவர் விரும்ப மாட்டாரா? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இன்னைக்கு அப்படியே பேன் வந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு கேட்குற வசனம் உள்ளே போய் உங்களை என்ன பண்ண வைக்கணும்? தேவன் விரும்புகிற அந்த கற்பத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள சிருஷ்டிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்பணும். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு 4 ஸ்டெப்ஸ், 4 விதங்களில் ஆண்டவர் எப்படி நம்மளை இந்த வசனத்தை கேட்டு இந்த வசனத்தின் மூலமாக உண்டாகிற தரிசனங்கள், சொப்பனங்கள், இந்த வசனத்தினால் எனக்கு உண்டாகிற பிக்சர்ஸ் இருக்கு பாருங்க, என்னை குறித்து ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் இருக்கு பாருங்க, இதை வைத்து நான் எப்படி கற்பம் தரிக்க முடியும் அப்படின்றத ஆண்டவர் இன்னைக்கு காட்டுகிறத மாத்திரம் நான் உங்களோட இதை விளக்கி சொல்ல நான் விரும்புகிறேன். பாருங்க, தேவன் உங்களுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்துருப்பாருனா, இந்த ஒரு தரிசனத்தை கொடுத்துருப்பாருனா, இந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கும் போது ஒரு பிக்சர் உங்கள் மனசுக்குள்ள இருதயத்துக்குள்ள உண்டாயிருக்கணும். நான் சொல்கிறேன், அதை நிஜமாக்கக்கூடிய வேலையை செய்வதுக்காக தான் ஆண்டவர் அது இடையில என்ன பண்ணுறாருன்னா, அந்த பிக்சரை பார்க்க வச்சு நம்மளை கருதரிக்க வச்சு, கருதரித்த பிறகு நமக்கு தெரியும் அது ஒரு நாள் கண்டிப்பாக வெளியே நிச்சயமாக வந்தே ஆகும். அது எப்படி நடக்குது அப்படின்றத இன்னைக்கு ஒரு சில காரியங்கள் மூலமாக உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இது ரொம்ப அவசியம் பாருங்க. ஏன்னா இந்த சத்திய வசனத்தினால எப்படி நான் கர்ப்பமாகிறது, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த சத்திய வசனத்தினால நீங்களும் நானும் என்ன ஆகணும்? கர்ப்பமாகணும். என்ன சொல்கிறது கொஞ்சமாக ரொம்ப தான் இருக்கும், ஆனால் சொல்லுங்க தான் நிஜம். இந்த வசனத்தினால நம்ம கருதரிக்கப்படணும். ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆபகுக் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அதில் முதல் காரியம் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தினால எப்படி நாம் கர்ப்பம் தரிக்க முடியும் அப்படின்றத ஆண்டவர் இங்கே ரொம்ப அற்புதமாக நம்ம காட்டுகிற சில காரியங்களை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் காரியம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, definite goal and objective will cause you to become pregnant. ஒரு நிச்சயமான ஒரு குறிக்கோள், லட்சியம் உங்களை என்ன வாக்கோனா, தேவன் விரும்புகிறபடி இந்த வசனத்தினால உங்களுக்குள்ள ஒரு கருதரிக்கப்படுகிற நிலை உண்டாக கர்த்தர் கிரியை செய்கிறார். நல்ல கவனிங்கள். என் வாழ்க்கையை நான் கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன். இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக வாழ்க்கையில் ஒன்றும் பெரிய நிச்சயமான லட்சியமோ குறிக்கோளோ ஒன்றும் இல்லை. ஆனால் என்றைக்கு என் ஆண்டவரை இயேசுவை என் ஆண்டவரை இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டனோ, அன்னையிலிருந்து ஆண்டவர் எனக்குள்ள அவர் என்ன செய்ய விரும்புகிறாரு, என்னை என்னவா ஆக்க விரும்புகிறாரு, என்னை எப்படி உபயோகப்படுத்த விரும்புகிறாரு, இதை குறித்த காரியங்களை கர்த்தர் எனக்கு பேசிக்கிட்டே இருக்கிறார். நான் ஆண்டவர்கிட்ட வர வர அவர் தம்மை எனக்கு காட்டுறார், என்னை எதற்காக வச்சிருக்கிறார், என்னை எதற்காக உண்டாக்கி இருக்கிறார், நான் எதற்காக வாழ்றேன். இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட பிறகு இப்போ ஒரு நிச்சயமான ஒரு குறிக்கோளும் லட்சியமும் எனக்குள்ள வருது. நல்ல கவனிங்கள். அதுவும் இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது, இந்த வசனத்தை போதிக்கிற இடத்துல உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கும் போது வாழ்க்கையில ஒரு காரியம் உண்டாகுது. என்னன்னா, டெஃபினட் கோல். சும்மா வெறும் குறிக்கோள் இல்லை, சும்மா வெறும் ஏன்னா எதையோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எனக்கு ஒரு லட்சியம் வந்திருக்கு, ஒரு அப்ஜெக்டிவ் அவங்களுக்கு ஒரு நல்ல அப்ஜெக்டிவ் இருக்கு, அதனால அந்த அப்ஜெக்டிவ் எடுத்து நான் ஃபாலோ பண்ணலாம், ஒரு லட்சியத்தை எடுத்து நான் கொஞ்சம் பின்பற்றலாம். கிடையாது. இந்த தேவ வசனத்தினால உண்டாகிற நிச்சயமான குறிக்கோள், நிச்சயமான லட்சியம் உங்களுக்குள்ள உண்டாகணும். அது ஒரு அறிகுறி, நீங்க கர்த்தருடைய வார்த்தையினால கருதரிக்கப்பட்டிருக்கிறீங்க என்பதுக்கு அது ஒரு பெரிய அறிகுறி. நல்ல கவனிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. இங்க சொல்றாரு பாருங்க, ஆபகுக் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா 2ஆம் வசனத்தை கவனித்து பாருங்க. அங்க கர்த்தர் இந்த தீர்க்கதரிசியோட பேசி அவனுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. 2ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி
அதை கடந்து போகிறவன் வாசிக்கும்படி பலகிலே தீர்க்கமாக வரை. நல்லா என்ன சொல்றாரு பாருங்க, இங்க ஆண்டவர் என்ன பண்ண விரும்புறாருன்னா, ஒரு நிச்சயமான குறிக்கோளையும் லட்சியத்தையும் கொடுக்கிற தேவன் என்ன பண்றாரு, அதை எழுத வைக்கிறாரு, அதை பார்க்க வைக்கிறாரு. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நிச்சயமான குறிக்கோளும் லட்சியமும் தேவனுடைய வார்த்தையினால உங்க வாழ்க்கையை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து, நீங்க போகிற சூழ்நிலைகளை கர்த்தர் என்ன செய்ய போகிறா என்கிற நிச்சயமான விதத்தில் உங்களுக்கு சில காரியங்கள் தெரியலனா, நான் சொல்றேன், வாழ்க்கையில விடுதலையும் வெற்றியையும் சமாதானத்தையும் நிம்மதியும் அனுபவிக்கவே முடியாது. நல்லா கவனிங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். எழுதணும். ஆண்டவர் இங்க தீர்க்க சொல்ற, எழுது. அதை கடந்து போகிறவன் பார்க்கும் போதெல்லாம் அது அவனோட பேசட்டும், அது அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கையை உண்டாக்கட்டும், அது அவனுக்குள்ள ஒரு கருதரிப்பை உண்டாக்கட்டும் என்று கர்த்தர் சொல்றாரு. யோசித்து பாருங்க, ஒரு காரியத்தை எழுதுறோம்னா, ஏதோ ஒரு காரியத்தை எழுதுறோம்னா, ஒருத்தருக்கு ஒரு காரியங்களை சொல்கிறோம், அல்ல ஒரு புஸ்தகத்தை எழுதுறோம்னா, நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த எழுத்தை எழுதுவதுக்கு நிறைய நம்ம அதுக்குண்டான கிரயத்தை நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும், அதுக்குண்டான பிரயாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரைட்டிங் வில் ஆல்வேஸ் டிமாண்ட் மோர் ஃப்ரம் யூ. வாயில் நிறைய சொல்லிட்டு போயிடலாம். நல்லா கவனிங்க, வாயில் சும்மா அப்படியே வடை சுடுவாங்க நிறைய பேர். ஆனால் எழுத்தா அதை வரும்போது அதுக்கு பயங்கரமான டிமாண்ட். என்னன்னா, நீங்கள் எழுதுறது காலத்துக்கும் இருக்கும், அது எழுதுறது கரெக்டாக இருக்கணும், கிளியராக இருக்கணும். அப்படின்னா நான் கிளியராக எழுதணும்னா நான் கிளியராக புரிஞ்சுக்கணும், தெளிவாக எழுதணும்னா நான் தெளிவாக புரிந்து கொள்ளணும். கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், நிச்சயமான குறிக்கோள் என்ன, லட்சியம் என்ன என்னுடைய வாழ்க்கையில் என்பது எனக்கு தெரிலனா, நான் என் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தேவன் விரும்புகிற அவருடைய வார்த்தையினால என்னை கருதரிக்க வைத்து, அந்த வார்த்தை நிறைவேறி எனக்கு வெற்றியை கொடுக்க விரும்புகிற அந்த அடையாளத்தில் நான் இன்னும் இந்த வசனத்தை தியானிக்கல. இந்த வசனம் எனக்கு அப்படிப்பட்ட நிச்சயமான குறிக்கோளையும் லட்சியத்தையும் உண்டாக்கலனா, நான் சொல்றேன், தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறபடி நீ உன் வழியை வாய்க்க பண்ண முடியும், நீ புத்திமானா இருக்க முடியுன்ற காரியங்கள் மிகப்பெரிய ஒரு தடையாய் நம்முடைய வாழ்க்கையில் மாறிவிடும். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் என்னுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணும்போது முதல் நாள் நான் கல்லூரிக்கு போனேன் பாருங்க. கல்லூரிக்கு போனும்போது எங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி அவர் ஸ்டூடெண்ட்ஸை க்ரீட் பண்ணுவார். க்ரீட் பண்ணும்போது அவர் என்ன பண்ணார், க்ரீட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாரு கையிலையும் ஒரு துண்டு பேப்பரை கொடுத்தார். துண்டு பேப்பரை கொடுத்துட்டு அவர் சொன்னார், இங்கே எல்லாம் நீங்கள் படிக்க வந்திருக்கிறீங்க, வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய குறிக்கோளும் லட்சியமும் இருக்குது. அதனால் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய குறிக்கோளும் லட்சியமும் என்ன அப்படின்றத நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா நான் ஹெச்ஓடியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு பேட்சும் எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் உருவாக்குறோன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் இப்போ உங்கள் கையில் ஒரு பேப்பரை கொடுப்பாங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய குறிக்கோளையும் லட்சியத்தையும் ஒரு 2 வரியில் எழுதணும் அப்படின்னாரு. முதல் நாளே சோதனையா அப்படின்ட்டு கிளாஸ் ரூம் உட்காந்துக்கிட்டு அவங்க கொடுத்த உடனே எல்லாரும் நீங்கள் கவனித்து பாருங்கள், பேப்பர் கொடுத்த உடனே பேனை எடுத்து இன்னும் பெருசாக பெரிய ஞானிங்க மாதிரி எழுதுகிற மாதிரி உடனே ஒரு ஆக்ஷன் போடுவாங்க. ஆனால் ஒன்றும் வராது எழுதுறதுக்கு. நானும் அப்படி தான் பண்ணேன் பாருங்கள். எடுத்துட்டு எழுதலாம் அப்படின்ட்டு எழுதும்போது யோசிச்சுட்டு யோசித்தேன், என்ன எழுதுகிறோம், இவர் வேறு படிப்பேன் வேறு சொல்லிட்டாரு. இவர் இந்த வருஷம் 2 வருஷம் படிக்கிறதுல இவர் தான் நமக்கு ஹெச்ஓடியாக இருப்பார், இவர் மூஞ்சில் வேறு மூழிக்கணும், கரெக்டாக எழுதிட்டு பேரை வேறு எழுதணும்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நான் என்ன பண்ணேன், சரி நமக்கு தான் ஒன்றும் தெரில, மற்றவனாவது எழுதுவானா அப்படின்னு பார்க்குறதுக்காக எல்லாரையும் திரும்பி பார்த்தா எல்லாம் நம்மளை பார்க்குறானுங்க. எல்லாம் ஒவ்வொரு மூஞ்ச சொல்லு, நீ நான் எழுதியிருக்கிற சொல்லு. யோசிச்சு பாருங்க, ஒரு வாழ்க்கையின் குறிக்கோளையும் லட்சியத்தையும் எழுத சொன்னபோது அதில் நிறைய சந்தேகம் வருது, நிறைய தயக்கம் வருது. நமக்கு நம்ம எழுத கரெக்டாக இருக்குமா, நம்ம எழுதுறது தப்பாயிடுமோ, நிறைய நேரம் அப்படிப்பட்ட தயக்கங்கள் வருது பாருங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி வாழ்க்கையை தயங்கி வாழ்றதுக்கு பதிலாக இந்த தேவனுடைய வசனத்தை வாசிக்க தியானிக்க நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை திறந்து இந்த வசனத்தோட கடவுளுடைய வார்த்தையோட உங்களுக்கு தொடர்பு இருக்கும்னா உங்க வாழ்க்கையில் ஆண்டவர்
அவர் வைத்திருக்கிற நிச்சயமான குறிக்கோளையும் லட்சியத்தையும் உங்களுக்குள்ள அப்படியே ஸ்லோவா அப்படியே ஆண்டவர் உள்ள இறக்கிக்கிட்டே இருப்பாரு. நல்லா கவனிங்கள். அது வந்துருச்சுன்னா நான் சொல்றேன், அந்த குறிக்கோளும் லட்சியமும் உங்க வாழ்க்கையை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, நீங்க உலகத்தில் இருக்கிறத வச்சு அல்ல, இந்த தேவ வசனத்தினால. ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் என்ன பண்ணுவேன், ஆலோசனை சொல்லு, உனக்கு காட்டுவோம்பா, நீ எப்படி வர போற, எப்படி இருக்க போகிற. அதான் ஆலோசனை. எங்க போனோம், எதை செய்யக்கூடாது, எதை உன் மனசுக்குள்ள எடுக்கணும், எதை உன் கண்ணு முன்னாடி வைக்கணும், எதை நீ பார்க்கணும், எதை நீ நிச்சயமான குறிக்கோளா வைக்கணும், லட்சியமா வாழ்க்கையில வைக்கணும். நான் உனக்கு சொல்லுவேன், இந்த வசனத்தை நீ வாசிக்கும் போது, தியானிக்கும் போது நான் உனக்கு சொல்லுவேன், அந்த நிச்சயமா, அந்த நிச்சயம், அந்த உறுதி இந்த தேவ வசனத்தினால உங்களுக்கு உண்டாகணும். கர்த்தர் சொல்ற, நிச்சயமா வெற்றி உள்ள ஒரு நிலையில் நாம் வாழ்வதற்கு அதுவே ஒரு பெரிய அறிகுறி. அது என்ன காட்டும்னா, கரெக்டான விதத்தில் ஆண்டவருடைய வசனத்தினால இப்போ நான் கருதரிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு தேவ மனுஷன் சொன்ன அவருடைய சாட்சியை ஒரு புஸ்தகம் எழுதினார். மிக பிரபலமான ஒரு ஊழியர், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு. டாக்டர் பால் யாங் கிச்சோ. அவரை தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்தவ வட்டாரத்தில் அவரை குறித்து எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு புஸ்தகத்தை எழுதினார். அதை படித்த போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த புஸ்தகத்தில் என்னன்னா, எப்படி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வச்சிருக்கிற நிச்சயமான குறிக்கோளையும் லட்சியத்தையும் அடைந்தார் என்பதை அவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, கர்த்தர் என்ன ஊழியக்காரனை அழைத்து ஊழியத்துக்கு அழைத்த போது ஒரு ஸ்லம்ல, சவுத் கொரியாவில் இருக்கிற ஒரு ஸ்லம்ல ஊழியம் செய்யும்படி அந்த இடத்துக்கு ஆண்டவர் அனுப்பினாராம். அந்த இடத்துல அனுப்பப்பட்ட போது அந்த நாட்களில் ஹட்டு, ஏன்னா அது எப்படின்னா, நினைக்கிற நேரம் தூக்கலாம், நினைக்கிற நேரம் பேக் பண்ணிக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு ஹட்டு. அந்த குடிசையில் அவர் ஊழியத்தை ஆரம்பித்தாராம். அவர் சொல்ல, நான் ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, கையில் காசு கிடையாது, அநேக நாளை நான் பட்னியாக இருக்கிறதுனால அது உபவாசமாக மாறி, இப்படி நான் பட்ட காரியங்கள், போன காரியங்கள் மிக வேதனையான காரியங்கள். ஆனால் அவ்வளோ வேதனையிலும் நான் ஒன்றை விடலை. ஏன்னா என்னை அழைத்த என் ஆண்டவர் எனக்கு தேவனாக இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நான் வாசிப்பேன்றாரு. வாழ்க்கையில் கஷ்டங்கள், தேவைகள் சந்திக்கப்படலை, கொடிய தரித்திரத்தில் நான் இருந்தேன். ஆனால் அப்படிப்பட்ட தரித்திரமான நிலையிலும், ஒன்றும் இல்லாத நிலையிலும் நான் என்ன செஞ்சேன்னா, கர்த்தருடைய வசனத்தை மறுபடியும் நான் வாசிப்பேன். சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, வாழ்வதுக்கு வழி இல்லை, ஒன்றும் செய்கிறதுக்கு வழி இல்லை. ஆனால் இந்த வசனத்தை வாசித்தே இருப்பேன். இந்த வசனத்தை வாசிக்க அவர் சொல்கிறாரு, இந்த பைபிளை நான் மறுபடியும் வாசிக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு ஆண்டவர் இந்த வேதத்தில் 8000 வாக்குத்தத்தங்களை இருக்கிறத எனக்கு காட்டினாருன்றாரு. என்னைக்காவது உங்களுக்கு தெரியுமா, இந்த பைபிளில் 8000 ப்ராமிசஸ் இருக்கு. மோர் தென் 8000 ப்ராமிசஸ். 8000 வாக்குத்தத்தங்களை அவர் வாசித்தாராம். தேவ வசனங்களை வாசிப்பாராம். ஒரு நாள் அவருடைய ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து இப்படி தேவனுடைய வசனங்களை வாசித்து கொண்டிருந்த போது இவருக்குள்ள ஒரு எண்ணம், ஆண்டவரே, இவ்வளோ பெரிய தேவனா நீர் இருக்கிறீர், இவ்வளோ அற்புதமான வாக்கு தத்தங்களெல்லாம் நீர் கொடுத்து வச்சிருக்கிறீர், இவ்வளோ அருமையான வாக்கு தத்தம், இவ்வளோ சர்வ வல்லவர், நீர் எப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் செய்கிறவராக இருக்கிறீர். ஆனால் நான் இங்கே சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, உட்கார்றதுக்கு ஒரு சேர் இல்லை, ஆண்டவரே, நான் உமக்கு ஊழியம் செய்வதற்கு போகிறதுக்கு ஒரு வாகனம் இல்லை. இந்த நிலை மாறுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அப்போ உட்காந்து வாசித்து கொண்டு இருந்த போது அவருக்குள்ள இந்த வாக்கு தத்தங்கள் அவருக்கு சில பிக்சர்ஸை உண்டாக்குச்சான். கர்த்தர் நம்ம கேட்கறத நமக்கு அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய ஊழியத்துக்காக நம்மளை அழைத்திருக்கிற கர்த்தர் நம்மளை வெறுமையாக விட மாட்டார். இப்படிப்பட்ட நம்பிக்கையெல்லாம் வந்த உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தம் இப்படி சொல்லி இருக்கு, அதை என் கண்ணு முன்னாடி வைக்கிறேன், இதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிச்சு நான் சில காரியம் உம்மிடத்துல கேட்கிறேன் ஆண்டவர்னு கேட்டாராம். அவர் சொல்றாரு, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் உட்கார்ந்து படிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஒன்று தாங்க ஆண்டவரே, அந்த டேபிளில் உட்கார்ந்து படிக்கிறதுக்கு ஒரு சேர் ஒன்று தாங்க ஆண்டவரே,
இந்த தேவ வசனத்தை படித்து நான் தியானித்த பிறகு நான் பல இடங்களுக்கு போய் ஊழியம் ஒரு சைக்கிள் எனக்கு தாங்க ஆண்டவரே. கேட்க ஆரம்பிச்சாராம், கேட்டுக்கொண்டே இருந்தாராம், ஒன்றும் நிறைவேறின மாதிரியே தெரியலையா. ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் ரொம்ப சோகமாக உட்காந்து, என்ன ஆண்டவரே உங்களுடைய வாக்குத்தத்தம் இப்படி சொல்லியிருக்கு, நம்முடைய வாக்குத்தத்தை நம்புகிறேன், உங்களுடைய வாக்குத்தத்தின்படி நான் கேட்குறேன், எனக்கு ஏன் நடக்க மாட்டேது அப்படின்னும் போது ஆண்டவர் சொன்னாராம், நீ கேட்டதை நிச்சயமாக கேளு, நீ கேட்டதை கொஞ்சம் தெளிவாக கேளு, என்ன சேர் வேணும்னு கேளு. அவருடைய அனுபவத்தை சொல்றாருங்க. ஆண்டவரால் மிக வல்லமையாய் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்ட அந்த மனுஷன் தன்னுடைய ஆரம்ப நிலையில எப்படி கர்த்தருடைய வசனம் அவருக்கு நிச்சயமான குறிக்கோளையும் லட்சியத்தையும் கொடுத்ததுன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு, ஆண்டவர் சொல்ல, உனக்கு என்ன டேபிள் வேணும், எந்த விதமான டேபிள் வேணும், என்ன சேர் வேணும். இன்னைக்கு நம்ம கேட்கறதுக்கு வேடிக்கையா இருக்கலாம், ஆனா அவர் சொல்றாரு, இப்படி எனக்குள்ள ஆண்டவருடைய சத்தம் எனக்கு தொனிச்சது. என்ன சைக்கிள் வேணும்பா, எத்தனையோ விதமான சைக்கிள் இருக்கு, எத்தனையோ மேக்கான எத்தனையோ நாட்டில் சைக்கிள் உண்டாக்குறான், எந்த சைக்கிள் வேணும் கேட்டவொன்னு தான் இப்போதான் கொஞ்ச நாள் உரைச்சி அவருக்குள்ள ஒரு உணர்வு, ஓ நம்ம கேட்கறது கரெக்டாக கேட்கணும் போல. உடனே அவர் கேட்டார், ஆண்டவரே ஜப்பான் நாட்டில் இருக்கிற மகாகனி என்கிற உட்டு, அந்த உட்ல பண்ற ஒரு டேபிள் வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே சேர்ல 4 வீல் வச்சு அங்கேயும் இங்கேயும் அப்படியே தள்ளிக்கிட்டு இப்படி இப்படி போற மாதிரி ஒரு சேர் இருந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே. நான் பல கிராமங்களுக்கு போய் நான் ஊழியம் செய்வதுக்கு எனக்கு ஒரு பைசைக்கிள், அமெரிக்கன் பைசைக்கிள் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த நாட்கள் அமெரிக்காவில் செய்கிற சைக்கிள்லாம் ரொம்ப தரமாக இருக்கும். அதனால் அவர் கேட்டாராம், கேட்டுட்டு விட்டுட்டான் பாருங்க. கேட்டு ஒவ்வொரு நாளும் இதற்காக என்ன அதை அவன் கருமை வச்சு ஜெபம் பண்ணுவார், ஆண்டவர் இதெல்லாம் கொடுத்திருந்தா இன்னும் நான் தொடர்ந்து ஊழியம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், இன்னும் நான் நல்லா செய்வதுக்கு இது எனக்கு வசதியாக இருக்கும், உதவியாக இருக்கும்னு கேட்டுட்டு ஒரு நாள் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணாராம் பாருங்க. பிரசங்கம் பண்ணும்போது அவருடைய சாட்சியை இப்படி அவர் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக எப்படி பிக்சரை உண்டாக்கி எப்படி ஆண்டவர் அந்த வாக்கு தத்தங்களை தனக்குரியதாக மாற்றினார்ன்னு சொன்னதை அவர் விசுவாசித்து அந்த பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறாராம். கர்த்தர் நான் இப்படி கேட்டேன், ஆண்டவர் எனக்கு இந்த டேபிளையும் சேரையும் சைக்கிளையும் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாரா. ஆனால் இன்னும் நிறைவேறல. ஆனால் இவருக்குள்ள விசுவாசம், கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு கொடுப்பன்ட்டாரு, நான் அது என் கண்ணு முன்னாடி அதுக்கு நான் நிச்சயமான குறிக்கோளும் லட்சியம் எனக்குள்ள வந்துருச்சு, அதனால் நான் கருத்தரிக்கப்பட்டுட்டேன், இது கண்டிப்பாக கர்த்தர் எனக்கு கொடுப்பாருங்கிற தைரியம் நம்பிக்கை அவருக்குள்ள ஆணித்தரமாக வந்துருச்சான். இதை சொல்லி முடிச்சுட்டு பிரசங்கம் முடிச்ச உடனே 3 வாலிப பசங்க என்ன பண்ணாங்களாம், பாஸ்டர் டேபிள் வந்துச்சுன்னீங்களே, சேர் கிடச்சிச்சுன்னீங்களே, சைக்கிள் கிடச்சிச்சுன்னீங்களே, அதை நாங்கள் உங்களோட கூட பார்க்கணும் நாங்களாம். யூரோசி அடப்பா என்னடா சோதனை இது, நான் விசுவாசத்தை சொல்லியிருக்கிறேன், இவர் சொல்லிட்டே போகிறார், ஆண்டவரே இவனுங்க வேற வீட்டு வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்க, ஆண்டவரே எப்படியாவது நாங்கள் வீட்டை திறக்கும் போது ஆண்டவரே சேர் இருக்கணும்ப்பா, டேபிள் இருக்கணும்ப்பா, அங்கே அமெரிக்கன் சைக்கிளு ஒன்று இருக்கணும்ப்பா அப்படின்ட்டு போகிறாராம் பாருங்க. போயிட்டு இவனுங்கெல்லாம் திறக்க ஆரம்பித்த உடனே திறந்தா வீடு காலியாக இருக்கான். இவனுங்க ஒரே உழுந்து சிரிக்கிறானுங்களாம். வாலிப பசங்களுக்கு கிண்டல் பண்ணுறது சொல்லியா கொடுக்கணும். இன்னைக்கும் அப்படி தான் இருக்கானுங்க, அன்னைக்கும் அப்படி தான் இருக்காங்க, காலங்காலமாக. அவனு சொன்ன, என்ன பாஸ்டர் டேபிள் நீங்க, சேரு நீங்க, சைக்கிள் நீங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னாராம். இப்போ திடீர்னு ஆண்டவர் அவருக்குள்ள ஒரு வார்த்தையை போட்டு சொன்னாராம், கேட்டாராம், இதெல்லாம் எனக்குள்ள இருக்குப்பா, இதனால் நான் கற்பந்தரிக்கப்பட்டிருக்கிறேன், இது நிச்சயமா ஒரு நாள் வெளியே வரும். அது சொல்லிட்டு சொன்னாராம், நீ இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கப்பா இருந்தேன்னு கேட்டாராம். நான் எங்கள் அம்மா கர்ப்பத்தில் இருந்தேன், கர்ப்பத்தில் இருக்கும்போது நீ எப்படி இருந்தன்னு உனக்கு தெரியாதுல்ல, என்ன மாதிரி இருக்கிற, என்ன எப்படிப்பட்ட உருவம் வரும், எப்படி நீ வெளியே வருவ, எதுவுமே தெரியாமல், ஆனால் நீ அங்கே இருந்ததுன்னு அந்த உறுதி தான் உன்னை இன்னைக்கு இந்த உலகத்தில் வெளியே கொண்டு வந்திருக்கிறதுக்கு அறிகுறியாக இருக்குது. அதுபோல் எனக்கு கர்த்தர் கொடுப்பேன்னு சொன்னதை, கர்த்தர் என்கிட்ட நிச்சயமாக கேட்க சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன், அதை நிச்சயமாக
எனக்கு கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். இப்போது நான் டேபிள் சேரு சைக்கிள்னால கர்ப்பமாக இருக்கிறேன்னு சொன்னாராம். இவ்வளோ சொன்னது போதாதான் இந்த வாலிப பசங்களுக்கு? கொண்டு போய் ஊரெல்லாம் கிராமெல்லாம் சொல்லிட்டானுங்க. என்ன சொல்லிட்டானுங்க? பாஸ்டர் கர்ப்பமாக இருக்கிறாரு, சைக்கிளும் சேரும் டேபிளால் கர்ப்பமாக இருக்கிறாரு. நாட்டி பசங்க இவனுங்க, ரொம்ப கொஞ்சம் நெஞ்சமாக இல்லை. எல்லா பெண்கள்கிட்டையும் போய் சொன்னோடனே இவர் சொல்கிறாரு, அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நான் எந்த கிராமம் போனாலும் என்னை எல்லா பெண்களும் பார்த்து சிரின்னு சிரிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப வெக்கமாக போயிருச்சு. ஒரு முறை நான் ஒரு சபை ஆராதனை நடத்திட்டு நான் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாங்கன்னு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சாப்பிட்டோன்னே வயிறு கொஞ்சம் வெளியே வந்தோடனே அங்கே இருந்த வாலிப பையன் வந்து வயிற்றை தட்டிட்டு, பாஸ்டர் இப்போ வயிறு கொஞ்சம் பெருசாகுது, சீக்கிரம் வந்துடும் டேபிளும் சேரும். அவர் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு சொன்னபடியே நான் கேட்ட அதே மகாகனி ஜப்பான்ல இருந்து அந்த உட்டுனால் உருவாக்கப்பட்ட டேபிள் எனக்கு கொடுத்தாரு, சேரை கொடுத்தாரு, அமெரிக்கன் பைக் சைக்கிளை கொடுத்தாரு. நான் எதனால் என்னை கற்பந்தரிக்க வச்சாரோ, எதனால நிச்சயமான குறிக்கோளையும் லட்சியத்தையும் எனக்குள்ளே கொண்டு வந்து உண்டாக்குனாரோ அதை எனக்கு கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார் என்று இந்த மனுஷன் சொல்றார். எல்லாம் சிரிச்சாங்க, வேடிக்கை பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. ஆனா கர்த்தர் எனக்கு கொடுப்பேன்னு சொன்னதுல எத்தனை பேர் எனக்கு கிண்டல் பண்ணாலும், எத்தனை பேர் என்னை எவ்விதமாய் பார்த்திருந்தாலும் கர்த்தர் சொன்னதை எனக்கு நிறைவேற்றி கொடுத்தார். அந்த மனுஷன் சொல்றாரு, நான் பல ப்ராஜெக்ட் செய்திருக்கிறேன். அந்த புத்தகத்தில் எழுதும்போது சொல்றாரு, எத்தனையோ கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட்ஸை தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக செய்திருக்கிறேன். சொல்றாரு, அத்தனை ப்ராஜெக்டையும் செய்யும் போதும் எப்படி செஞ்சேன்? இப்படி ஒரு நிச்சயமான குறிக்கோளும் லட்சியத்தையும் தேவ வசனத்தினால எனக்குள்ள உண்டாக்கி அதனால கர்த்தர் என்னை கருதரிக்க வைத்து அந்த கற்பமான உடனே எனக்கு தெரியும் இது நிச்சயமா நிறைவேறுன்ற அந்த உறுதியில தான் ஆண்டவருக்காக பல பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடிஞ்சுன்னு சொல்றாரு. உலகத்திலே அவருடைய சபை தான், அவருடைய சபையினுடைய காங்கிரிகேஷன் தான் இன்னைக்கு வரைக்கும் லார்ஜஸ்ட் காங்கிரிகேஷன். ஏன்னா அவர் சொல்றாரு, இப்படி தேவனுடைய வசனத்தையும் வாக்கு தத்தங்களையும் நான் வாசிக்கும் போது அது என் இருதயத்துக்குள்ள போகும்போது ஒரு நிச்சயமான குறிக்கோளையும் ஒரு லட்சியத்தையும் எனக்கு உண்டாக்குது. அதுதான் இங்க சொல்றாரு. இங்க ஆபகுக்கு சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு அங்க சொல்றாரு ஆண்டவர் அவனுக்கு. அதை இன்னொரு விதத்துல சொல்லணும்னா ஆண்டவர் அவனுக்கு ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்குன்னா சொல்றாரு, ரைட் மை ஆன்சர்ஸ் பிளெயின்லி ஆன் த டேப்லெட். ஆண்டவர் சொல்ற, என்னுடைய பதிலை பலகையில் எழுதி வை. என் பதிலை நீ பலகையில் எழுதி வச்சுனா அங்க சொல்றாரு, so that a runner can carry the correct message to others. இதை பார்த்துட்டு தூக்கிட்டு போறான் பாருங்க, இதை சுமந்துட்டு போறான் பாருங்க. சுமந்துட்டு போகிறவன் சரியான பதிலை, சரியான ஆன்சரை கொண்டு போகிறவனா இருக்கிறான். அதை தான் இங்க தமிழ் எப்படி சொல்லியிருக்கிறது, அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாய், நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகிலே தீர்க்கமாய் வரை. அதுக்கப்புறம் சொல்ற பாருங்க, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதமானாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய், எல்லாம் வாய்த்தான் சொல்லுங்க, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது. இந்த தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ள ஒரு நிச்சயமான குறிக்கோளையும் லட்சியத்தையும் உண்டாக்கக்கூடிய விதத்தில் கருதரிக்கணும். நான் சொல்றேன், எவ்வளவு தாமதமானாலும் கர்த்தர் அதை நிறைவேற்றி காட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை உணர்த்துவார். அதான் சொல்றார் அந்த பால் யாங் கிட்ட சொல்றார், எனக்கு எத்தனையோ பேர் கிண்டல் பண்ணாங்க, ஊரே என்னை பார்த்து சிரிச்சிச்சு. நான் இந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு கொடுக்க போறான்னு சொன்னதை நான் கருதரித்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன போது எல்லாரும் என்னை பார்த்து சிரித்தார். யாரெல்லாம் சிரித்தார்களோ அவர்களுக்கு முன்பாகவே நான் எதை விசுவாசித்தேனோ அதை கர்த்தர் எனக்கு கொடுத்து என்னை மகிமைப்படுத்தி காட்டினார் என்று ஒரு மனுஷன், கர்த்தரால் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் சொல்ற சாட்சி நிஜமா இருக்கும். நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த தேவன் அதுதான் இங்க சொல்ற தீர்க்கதரிசி மூலமா சரியான பதில், சரியான விஷன்,
சரியான தரிசனம், சரியான சொப்பனங்கள், சரியான பிக்சர்ஸ் உங்க கண்ணு முன்னாடி வச்சு அது உங்களுக்கு நிச்சயமான குறிக்கோளையும் லட்சியத்தையும் உண்டாக்கும். நான் சொல்றேன், பிளெயினா இருக்கணும், ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கூடாது. ஆண்டவர் சொல்ற இந்த வசனத்தை வாசித்த ரொம்ப பிளெயினா, ரொம்ப கிளியரா கத்த நம்ம அதை உன் கண்ணு முன்னாடி வை, அதை போகும்போதும் வரும்போதும் அதையே பாரு. அதனால கருதரிக்கப்படும் போது உனக்கு ஒரு நிச்சயமான குறிக்கோளும் லட்சியமும் அது குறித்து உண்டாயிட்டே இருக்கும். எங்க போனாலும் இந்த நிச்சயமான குறிக்கோளும் லட்சியமும் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எவ்வளோ பிரச்சனைக்குள்ள, எவ்வளோ பெரிய ஆழத்துக்குள்ள நீங்க தள்ளப்பட்டாலும் இந்த நிச்சயமான குறிக்கோளும் லட்சியமும் கர்த்தருடைய வார்த்தையினால உங்களுக்கு உண்டாகும்னா, அது நான் சொல்றேன், எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் அது உங்களை பிடித்து கொண்டே இருக்கும். அது ஒரு நாள் உங்களை தூக்கி உயரத்தில் கொண்டு வந்து நிற்க வைத்து அநேகருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் செய்கிற அதிசயமான காரியங்களை நீங்க அநேகருக்கு காட்டுகிற, கர்த்தரால் உபயோகப்படுத்தப்படுகிற, கர்த்தருடைய வார்த்தை சொன்னபடியே உங்களுக்கு நிறைவேறுகிற அறிகுறிய நிச்சயம், தாமதமானாலும் நிச்சயம் நிறைவேறும். கையை உயர்த்தி சொல்லுங்க, தாமதமானாலும். நிறைய காரியங்கள் தாமதமா இருக்கிறது போல இருக்கா? இன்னும் நடக்கலையே, ஏன் இன்னும் நடக்கல ஏன்ற கேள்வியை விட்டுருங்க. நிச்சயமாய் அது எனக்கு நடக்கும். ஏன்னா கர்த்தர் அதனால என்ன கருதரிக்க வச்சிருக்கிறார். அது வெளியே வருகிற காலம் சமீபமாய் இருக்கிறது, நிறைவேறுகிற நேரம் சமீபமாய் இருக்கிறது, அநேகர் பார்க்கக்கூடிய நேரம் சமீபமாய் இருக்கிறது. அநேகர் நான் விழுந்ததை பார்த்திருக்கிறார்கள், ஆனால் அநேகர் நான் எழுந்து நிற்கிறதை பார்க்கிற காலத்துக்கு நேராக கர்த்தர் என்னை உருவாக்குகிறார். என்னை அதுக்கு நேராக கர்த்தர் என்னை நிலைநிறுத்துவதற்காக இந்த வசனத்தை கொடுக்கிறார் என்பதை எண்ணி இந்த வசனத்தை நீங்க இரவும் பகலும் தியானித்து நீங்க கர்த்தர் சொல்றபடி அவருடைய வார்த்தையை பின்பற்றுவீங்கன்னா, நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க உங்க வழியை வாய்க்க பண்ண முடியும், நீங்க புத்திமானாய் மாற முடியும். அதான் சொல்றார், இந்த வசனம் உங்களை கீழே தோல்வியில இருக்க விடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த தேவ வார்த்தை உங்களை கீழவும் தோல்வியிலும் இருக்க தூக்கிட்டு வரும். அப்படியே உங்களை தூக்கம், அப்படியே லிஃப்ட் மாதிரி. லிஃப்ட்டுக்குள்ளே ஏறிட்டீங்கன்னா அந்த பட்டன் அமுக்கணும், தூக்குதா இல்லையா? நான் ஏற மாட்டேன் அப்படின்னா அமைக்கிட்டீங்கன்னா தூக்கம். இந்த வசனத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா கீழே இருக்க முடியாது, பாவத்தில் இருக்க முடியாது, அசுத்தத்தில் இருக்க முடியாது, கெட்ட காரியத்தில் இருக்க முடியாது. அதுல இருந்து உங்களை வெளியே தூக்கிட்டு வரும், உங்களை உயர்வான நிலைக்கு கொண்டு வரும். ஏன்னா அப்படிப்பட்ட வல்லமையான மாற்றத்தை நீங்க இந்த வசனத்தை உங்க வாழ்க்கையினுடைய நிச்சயமான குறிக்கோளா லட்சியமா வைப்பீங்கன்னா, உங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதமா மாற்றும். எதுக்கு நேராக? கர்த்தர் கொடுக்கிற நல்ல வெற்றியை அனுபவிப்பதுக்கு நேராக. இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு அதை பத்தி கவலைப்படாதீங்க. அதே உட்கார்ந்து யோசிக்கிறதுனால ஒன்றும் முன்னேற்றம் வராது. ஆனால் இன்னையிலிருந்து கர்த்தர் எனக்கு கொடுக்குற அவருடைய வார்த்தையை தரிசனமாக, சொப்பனமாக, நிச்சயமான ஒரு குறிக்கோளாக லட்சியமாக வைக்கிறீங்கன்னா, நான் சொல்கிறேன், முதல் ஸ்டெப் கன்சீவ் ஆயிட்டீங்க. கர்த்தருடைய வார்த்தைனால என்ன ஆயிட்டீங்க? கருதரிக்க பட்டுட்டீங்க. கருத்தரிச்சிருச்சுன்னா நான் சொல்கிறேன், அதை பத்திரப்படுத்தி அதை பூரணப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை அது தாமதமானாலும் நிச்சயம் நிறைவேறும். ரொம்ப அருமையாக இருக்குது அந்த வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பாருங்க, அந்த 3ஆம் வசனம் சொல்றாரு, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்க. குறித்த காலம். நான் நினைக்கலாம் இப்போ நடந்ததுதான் நல்லா இருந்திருக்குமே. ஆண்டவர் இல்லை, உனக்கு ஒரு குறித்த காலத்தை வச்சிருக்கேன். அது வரைக்கும் கருதரிக்கப்பட்டதை தூக்கி சுமந்துக்கிட்டு போ, அதே பாரு, அதே தூக்கி சுமந்துட்டு இருக்கு. ஒரு நாள் வெளியே வரும்போது அது இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்கும் பாருங்க, வாழ்க்கையை மகிழ்ச்சி ஆக்கும் பாருங்க, வாழ்க்கையை பிரகாசம் ஆக்கும் பாருங்க. அதுக்கு ஈடான சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. அதான் சொல்றாரு, குறித்த காலத்தில், ஏன்னா குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது, சொல்லுங்க வாய் திறந்து எல்லாரும், முடிவில் என்ன ஆகணும்னு தெரியாதுல்ல, முடிவில் அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. காத்திருக்கணும். இந்த தேவ வசனத்தை கேட்ட உடனே கருத்தரித்தவன காத்திருங்க, அதிலேயே யோசிங்க. நடக்கல, நடக்காத பார்த்து அவிசுவாசமா பேசக்கூடாது.
என்ன அவங்க பரிகாசம் பண்றாங்க, இவங்க கிண்டல் பண்றாங்க. பால் யாங்கிச்சோ சொல்லியிருக்கலாமே, இவங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க. என்ன ஆண்டவரே நீர் எனக்கு போய் இப்படி ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துரு, இதை கேட்க சொன்னீர், இதை நான் நம்பினேன், இதை கொண்டு போய் எனக்கு உள்ள வச்சு கருத்தரிக்க வச்சு எனக்கு அசிங்கமா இருக்கு, வெக்கமா இருக்கு, அப்படி போய் கேட்கல. அவர் நம்பினார். ஒரு நிச்சயமான உறுதியும் நிச்சயமான லட்சியமும் குறிக்கோளும் அவருக்குள்ள உண்டாச்சு. ரெண்டாவது ஸ்டெப், எப்படி ஆண்டவர் நம்மளை கருதரிக்க வைக்கிறார் இந்த வசனத்தின் மூலமாய். ரொம்ப முக்கியம் பாருங்க. இப்படி கருதரிக்கப்படுறனா ஒவ்வொரு முறைங்க உட்கார்ந்து வசனத்தை கேட்கும்போது கர்த்தர் நம்மளை கருதரிக்க வைக்கிறார். இந்த ப்ராசஸ் ஆஃப் பிரெக்னன்சியை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் உண்டாக்குறார். அது உண்டாயிருச்சுன்னா நான் சொல்றேன், நடக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக நடந்துகிட்டே இருக்கும். எத்தனை தடைகள் பிரச்சனைகளுக்குள்ள நீங்க போனாலும் ஒன்றும் உங்களை தடுத்து நிறுத்தவே முடியாது. ரெண்டாவது ஸ்டெப் என்ன? இந்த வசனத்தின் மூலமாய் தரிசனம் உண்டாகி சொப்பனங்கள் உண்டாகிறது. இந்த வசனத்தின் மூலமாக உண்டாகிற பிக்சர்னால எப்படி நான் கருதரிக்க முடியும்? ரெண்டாவது சொல்றாரு, தணிக்க முடியாத ஆசைகளும் என்ன விருப்பங்களையும் கர்த்தர் உண்டு பண்ணுவார். இந்த தேவனுடைய வசனம் உங்களுக்கு நிச்சயமான குறிக்கோளையும் லட்சியத்தையும் கொடுக்கறது மாத்திரம் இல்லை, ரெண்டாவது சொல்றாரு தணிக்க முடியாது அன்குவென்ச்சபிள் டிசையர்ஸ் குள்ள ஆண்டவர் வச்சிருக்க ஆசையும் விருப்பத்தையும். ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒரு பர்னிங் ஃபயர் மாதிரி அப்படியே எரிந்து கொண்டிருக்கிற தீபத்தை போல உங்களுக்குள்ள இந்த தேவனுடைய வார்த்தையினால உண்டான அந்த தரிசனமும் சொப்பனமும் உங்களுக்குள்ள தணிக்க முடியாத ஆசைகளாக விருப்பங்களாக அப்படியே கொழுந்து விட்டு உங்களுக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கும். இப்படி கொழுந்து விட்டு எரியக்கூடிய காரியங்களை தான் நம்முடைய தரிசனத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபமும் அப்படிப்பட்ட ஆசையும் விருப்பம் உள்ள ஜெபமா இருக்கணும். நல்ல கவனிங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து இந்த தரிசனத்தை நமக்குள்ள உண்டாக்கி அதனால கருதரிக்க வைக்கும் போது நான் என்ன செய்யணும்னா, இந்த ஆசையோட நான் ஒவ்வொரு நாளும் தணிக்க முடியாத ஆசைகளையும் விருப்பங்களையும் கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கா, இதை வச்சு நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். மார்க் சுவிசேஷம் 11:24 சொல்லு பார்த்தீங்களா? ஜெபத்தில் நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ, ஆங்கிலத்தில் வந்திருக்கு ஜெபத்தில் நீங்கள் எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு. ஆசை இருக்கணும். எப்படி வருது அந்த ஆசை? அதான் முதல் குறிப்பு, ரொம்ப முக்கியமானது. நிச்சயமான குறிக்கோளும் லட்சியம் எதனால வருது? யாரையோ பார்த்து இல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை பார்த்து இல்ல. நான் இரவும் பகலும் தியானிக்கிறேன். நான் ஒவ்வொரு முறையும் நான் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கேட்கிற தேவனுடைய வார்த்தைகள், இந்த வார்த்தை வசனத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்கள், இதெல்லாம் எனக்கு நிச்சயமான குறிக்கோளையும் லட்சியத்தையும் உண்டாக்குது. அந்த உண்டாக்கப்பட்ட நிச்சயமான குறிக்கோளும் லட்சியமும் இப்போ எனக்குள்ள ஆசையும் தணிக்க முடியாத ஒரு ஆசையும் விருப்பத்தையும் உண்டு பண்ணுது. ஆனால் கிறிஸ்தவத்தில் நிறைய பேர் என்ன சொல்ல, எனக்கு ஒரு ஆசையும் இல்லை. நான் கேட்குறேன், ஆசையே இல்லைன்னா அப்படி எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? எனக்கு ஒன்றும் வேணாம் ஆண்டவரே, அடி எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் ஆண்டவரே வெறுமையாக வந்தேன், வெறுமையாக வரேன் ஆண்டவரே. இந்த ஒன்று வேணான்றாங்க பாருங்க, அவங்க தான் நிறைய ஆசையும் விருப்பத்தையும் உள்ளுக்குள்ள வச்சு அப்படியே என்ன சொல்ல, ஆண்டவரே என் பக்கத்து வீட்டுக்காரன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்கள் அப்பா ஆசீர்வதிங்க, எல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே. இந்த மாதிரி ஜெபம் பண்ணுறவங்க நம்பாதீங்க, ஜாக்கிரதையாக. அந்த ஆளுகிட்ட மாட்டினீங்க, ஆண்டவர் சொல்றாரு நியாயமான ஆசைகளையும் விருப்பங்களையும் கர்த்தர் உண்டு பண்றாரு. பரிசுத்தமான ஆசைகள், பரிசுத்தமான திட்டங்கள், அந்த பரிசுத்தமான திட்டத்தையும் அது மேல கர்த்தர் ஒரு ஆசையை நமக்கு உண்டாக்குறாருங்க. குடும்பத்தை கொடுத்தவர் கர்த்தர், பிள்ளைகளை கொடுத்தவர் கர்த்தர், வேலையை கொடுத்தவர் கர்த்தர், நம்மளை உழைக்கும்படி வைத்திருக்கிறவர் கர்த்தர், எல்லா நன்மைகளையும் நம்ம கொடுக்கிறவர் கர்த்தர். இவ்வளத்தையும் கொடுத்துட்டு ஒரு ஆசையும் இல்லாம மரக்கட்ட மாதிரி இருக்கிறதுக்காக நம்மளை வச்சிருக்கிறாரு. நல்லா கவனிக்கணும்.
ஆண்டவர் எல்லா ஆசைகளையும் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க வாசித்து பாருங்க, யோவான் 16ஆம் அதிகாரத்தில் வாசித்து நான் சொல்றாரு, இதுவரைக்கும் நீங்கள் என்னிடத்தில் எதையும் கேட்கவில்லை, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு நீங்கள் கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த விதத்தில் என்னிடத்தில் கேளுங்கன்றாரு. வாசிப்போமா? யோவான் 16 பாருங்க, 24ஆம் வசனம் சொல்றாரு, என்கிட்ட ஒன்றும் நீங்க கேட்டதில்லை, ஆனா இப்ப கேளு, உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி கேளுங்க. 24ஆம் வசனம் வாசிப்போம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. ஆண்டவர் சொல்றாரு, தணிக்க முடியாத ஆசையும் விருப்பத்தையும். சிலர் நினைச்சுக்கிறாங்க, ஒன்றும் இல்லை ஆண்டவர், எனக்கு ஒரு ஆசையும் இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே வேற ஒன்றும் வேணாம். இப்படி சொல்றவங்களுக்கு பரலோகத்தில் பெரிய ஸ்பெஷல் கிரீடை தான் கொடுக்க போறாரா? ஆண்டவர் கேட்பாரு, உனக்கு எவ்வளோ நல்ல காரியங்கள்லாம் செய்யறதுக்கு, நல்ல ஆசைகள்லாம் உனக்கு நல்ல விருப்பங்களை உனக்கு நான் உண்டாக்குறேனே, என்னுடைய வார்த்தை எவ்வளோ நல்ல வார்த்தை, நான் எவ்வளோ நல்ல தேவன். அதான் இங்க சொல்றாரு, உங்க சந்தோஷம் நிறைவாகும்படி கேளுங்கள்ன்றாரு. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா 7:8 சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும், இந்த கேட்கறது எப்போ வரும்னா ஆசை தான் வரும். ஆசை இல்லாம எப்படி கேட்பீங்க? இப்ப எனக்கு ஆசை வரணும்னா யோவான் 15ஆம் அதிகாரத்தில் அங்க சொல்லியிருக்கிற வார்த்தை பாருங்க, எப்படிப்பட்ட ஆசைகள் எனக்குள்ள வரணும் அங்க சொல்லியிருக்கு பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிப்போமா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு பாருங்க, எங்க இருக்கு விஷயம்? வார்த்தையில் இருக்கு. தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் தப்பான காரியத்தில் ஆசையை வைக்க விடாது. தணிக்க முடியாத ஆசையும் விருப்பத்தையும் ஆண்டவர் எதனால கொடுக்கிறாரு? இந்த உலகத்திலிருந்து இல்ல, அவருடைய வசனத்திலிருந்து நமக்கு உண்டாகிற தணிக்க முடியாத ஆசைகளும் விருப்பங்களும். அந்த வசனம் நமக்கு தேவ தரிசனத்தையும், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்கிற ஒரு பிக்சரை நம்ம காட்டுது பாருங்க. நான் ஒவ்வொரு முறையும் ஜெபம் பண்ண போகும்போது எனக்குள் நிறைய ஆசைகளையும் விருப்பங்களையும் கர்த்தர் வச்சிருக்க. என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, கர்த்தர் என்னை அழைத்திருக்கிற அழைப்பை குறித்து, கர்த்தர் இந்த சபையில் என்னை போதகராய் வைத்திருப்பதை குறித்து, இந்த சபையில் வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளை குறித்து ஆசையும் விருப்பத்தையும் நான் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு முறையும் சொல்லி ஜெபம் பண்றேன். அதனால தான் இந்த இடத்துல வந்து நின்று பிரசங்கம் பண்ணும்போது ஆசையோடு விருப்பத்தோடு கர்த்தர் உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார், உங்களை எவ்விதமாய் மாற்ற விரும்புகிறார், உங்களை எந்த நிலைக்கு கர்த்தர் தூக்கி கொண்டு வர விரும்புகிறார் என்பதை ஆசையோடு நான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, எனக்குள்ள அப்படிப்பட்ட நியாயமான தணிக்க முடியாத தேவனுடைய வார்த்தையினால உண்டாகிற ஆசைகளும் விருப்பங்களும் என்னை பற்றி பிடித்து கொண்டே இருக்கிறது. இதனால நான் கற்பமாகிறேன். இந்த தேவனுடைய வார்த்தையினால நான் கருதரிக்கப்படுறேன். இந்த தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள தணிக்க முடியாத ஆசைகளையும் விருப்பங்களையும் எனக்குள்ள உண்டாக்குது. இப்படி இருக்கும்னா நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமா நீங்க ஆண்டவருடைய வார்த்தையினால கருதரிக்கப்படுறீங்க. கருதரிக்கப்பட்டீங்கன்னா நிச்சயமா அது நிறைவேற காலம் ஒன்று கண்டிப்பா இருக்கு. சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, சொல்றாரு என்ன, நீங்க என்னுடைய வார்த்தையில, என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா என்ன கொடுப்பீங்கன்றாரு. நீங்க என்ன கொடுப்பீங்க? மிகுந்த. சொல்லுங்க, வாயத்தை என்ன பண்ணுவீங்க? காய்ந்து போய் அப்படியே கருவாடு மாதிரி இல்லை. இந்த தேவ வார்த்தையினால சொப்பனமும் தரிசனமும் இல்லாத மூஞ்ச பார்த்துருக்கீங்களா? அதுல எவ்வளவு பவுடர் போட்டு அப்புனாலும் அதுக்குள்ள ஒரு இருள் தெரியும். நல்லா அப்பப்போ பவுடர் எடுத்து அடிச்சுப்பாங்க பார்த்துறீங்களா? வீட்டில் அடிச்சது போதாதுன்னு கட்சி ஃப்ளவர் நல்லா போட்டு வருவாங்க. உடனே எடுத்து பண்ண அடிச்சுக்கிறது. அடிச்சாலும் மூஞ்சி காஞ்சி போன தான் காரணம். உள்ள என்ன இல்லை?
தணிக்க முடியாத ஆசைகளும் விருப்பங்களும் இந்த வசனத்தினால வரல. இன்னைக்கு நம்ம முகத்தெல்லாம் கர்த்தர் பிரகாசமாக வச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? இந்த வசனம் உள்ள போய் 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 ஆசைகளையும் விருப்பத்தையும் உண்டாக்கிட்டே இருக்கு. இந்த ஆசைகளும் விருப்பங்களும் கனியா மாறும். கனி கொடுக்கிற ஒரு நிலையில என்ன மாத்துறாரு, பலருக்கு உபயோகமா மாத்துறாரு, பலருக்கு ஆசீர்வாதமா. இந்த வெற்றி எனக்குரிய வெற்றி மாத்திரம் இல்ல, இந்த வெற்றினால நான் சந்தோஷப்படுறேன், அநேகருடைய வெற்றியின் நன்மை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாத்திரமா மிகுந்த கனி கொடுக்கிற ஒரு நிலையில் என்ன கர்த்தர் வைக்க, அவருக்கு சீசனா நான் இருக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொண்டு பண்றாரு. இப்படிதான் கருதரிக்கணும் கர்த்தருடைய வார்த்தை. இவ்விதம் நீங்க ஒவ்வொரு முறையும் கேட்கிற வார்த்தை உங்களுக்குள்ள அந்த கருதரிப்பை உண்டாக்குதான் செக் பண்ணுங்க. மூணாவது சொல்றாரு ஆண்டவர், மூன்றாவது நமக்கு காட்டுகிற காரியம், இந்த தேவனுடைய வசனம் நமக்குள்ள ஒரு உறுதியை உண்டு போன. என்ன உறுதினா, இது கர்த்தர் சொல்ற இந்த வார்த்தையினால உண்டான தரிசனமோ சொப்பனமோ இந்த பிக்சரோ என்னுடையது என்கிற அந்த ஒரு உறுதி நமக்கு உண்டாகும். நல்லா கவனிங்க, இந்த தேவனுடைய வசனங்களை வாசிக்க வாசிக்க நிறைய பிக்சர்ஸை என் மனதுக்குள்ள என் இருதயத்துக்குள்ள கர்த்தர் உண்டாக்குறாரு. எப்படி எனக்கு அற்புதம் செய்ய போறார், எப்படி என்னை விடுவிக்க போகிறார், எப்படி என் குடும்பத்தை நடத்த போகிறார், எப்படி என்னை மாற்ற போறார், இதெல்லாம் நான் வாசிக்க வாசிக்க தேறினவனாய் நான் மாறுகிறேன். இந்த வசனம் அப்படிப்பட்ட தேறக்கூடிய ஒரு நிலைக்கு எனக்கு தூக்கிட்டு வருது. பார்க்கறதோட நிறுத்திடக்கூடாது. அதை பார்க்கும்போது ஒரு நிச்சயமான ஒரு உறுதி வரும் பாருங்க, ஒரு உறுதி வரும். இதெல்லாம் என்னுடையது, கர்த்தர் இதை எனக்கு சொல்லியிருக்கிறாரு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்ல பாருங்க, விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின். காணப்படலை, கருதரிச்சிட்டேன், எனக்குன்னு சொல்லிட்டாரு, இப்ப நான் கருதரிச்சிட்டேன், இது வெளியே வரும் நிச்சயமா, இது என்னுடையது. அந்த உறுதி வந்துருச்சு. நான் சொல்றேன், வாயில கர்த்தரை துதிக்கிற துதி எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா முறுமுறுப்பு தான் இருக்கும். இன்னைக்கு வாழ்க்கையின் சூழ்நிலைகளை கர்த்தரை துதிக்க முடியுதா? துதிக்க முடியலனா நான் சொல்றேன், இன்னும் உறுதி ஆகலை. இன்னும் என்ன வரலனா, நான் கேட்கிற வசனங்கள் எனக்குள்ள என்ன தணிக்க முடியாத ஆசைகளையும் விருப்பத்தையும் நிச்சயமான குறிக்கோளையும் லட்சியத்தையும் உண்டாக்கல. இந்த வசனங்கள்லாம் எனக்கு என்ன நம்பிக்கையை கொடுக்கலனா, இது என்னுடையது, கர்த்தர் இது எனக்கு சொல்றார், எனக்கு இது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வராததுனால தான் என்ன வாயத்திறந்து துதிக்க முடியல, முறுமுறுக்கிறேன், புலம்புறேன். இந்த நிலைகள்லாம் மாறுறதுக்கு கர்த்தர் இன்றைக்கு நமக்கு எப்படி கருதரிக்கணும் கர்த்தருடைய வசனத்தினால என்பதை கர்த்தர் நமக்கு சொல்றார். நான்காவது ஆண்டவர் சொல்றார் எப்படி. இது 3 வழிகள் ஆண்டவர் நம்மளை இந்த வசனத்தின் மூலமா நம்மளை கற்பமாக்குறது ரொம்ப அவசியம். பாருங்க, இதை ரொம்ப சாதாரணமாக நினைச்சக்கூடாது. இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஒவ்வொரு காரியத்தின்படி இந்த வசனத்தை நீங்க கேட்குறீங்க, வாசிக்கிறீங்க, இதை உங்க கண்ணு முன்னாடி வைக்கிறீங்க, இதை சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க. 4வது சொல்றாரு, உங்க விசுவாசத்தினுடைய எவிடன்ஸ், உங்கள் விசுவாசத்தினுடைய ப்ரூஃப், சான்றிதழ் எப்படி தெரியப்படும்னா, நீங்க உங்க வாயினால என்ன அறிக்கை பண்ணுகிறீர்களோ, எதை உங்கள் சரீரத்தின் மூலமாய் செயல்படுத்தி காட்டுகிறீர்களோ, அது உங்கள் விசுவாசத்தின் சான்றிதழாய் அது இருக்குன்ற. that will be the evidence of your faith. கர்த்தருடைய வார்த்தையினால நிச்சயமான குறிக்கோளும் லட்சியமும் வந்துருச்சு. தணிக்க முடியாத ஆசைகளும் விருப்பங்களும் கர்த்தருடைய வார்த்தையில வந்துருச்சு. இந்த வசனம் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து, நிச்சயத்தை, உறுதியை கொடுத்துருக்கேன்னா, இது எனக்கு தான் கர்த்தர் சொல்ற. இதெல்லாம் எனக்கு இருக்கும்னா, 4வது எனக்கு வரக்கூடிய, தொடர்ந்து வரக்கூடிய மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இப்போ விசுவாசத்தின் அடையாளம் வெளியே வரும். என்ன அடையாளம்னா, அறிக்கையும் செய்கையிலும் அது காணப்படும். கருதரிக்கப்பட்டுட்டேன், இது எனக்குள்ள இருக்கு, வாயை திறந்து என்னதான் பேசுவேன், கர்த்தர் எதனால என்ன கருதரிக்க வச்சாரோ அதை தான் பேசுவேன். ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் வாங்க. ஆபிரகாமை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஆனால் அதை நமக்குன்னு கொஞ்சம் பார்க்கணும். அங்கே பாருங்க, ஆபிரகாமு
ஆபிரகாமும் சாராலும் தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு வந்து ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார். அவனை பாருங்க, ஆபிரகாமுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிருச்சு, சாராளுக்கும் விசுவாசம் இல்லாமல் போயிருச்சு. அப்படி விசுவாசம் இல்லாமல் போனதுனால கர்த்தர் அவங்கள விட்டுறல, அவர்களை மறுபடியும் பலப்படுத்துவதுக்கு ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரு டெலிபரேட்டான ஒரு எக்ஸசைஸை பண்ண வைக்கிறாரு. போன வாரம் உங்களுக்கு அதை காண்பித்தேன். என்ன எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறாரு? ஆதியாம் 15ஆம் அதிகாரத்தில் அதை கவனிச்சோம். என்ன எக்ஸசைஸ் சொல்றாரு? ஆபிரகாமை அவனை வெளியே அழைத்து கொண்டு போய் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, இப்போ உன்னால் நட்சத்திரத்தை எண்ண முடியும்னா என்ன. ஆண்டவர் எக்ஸசைஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு. உடனே அவனுக்கு அந்த பதிலை சொல்லல. வானத்தில் நட்சத்திரங்கள் இருக்குப்பா, இப்போ நீ என்ன. வேதம் சொல்லுகிறது என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை இருக்கு, பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்ல. பின்பு அப்படின்னா போயிட்டு வந்திருக்கிறாரு. இவனுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ண சொல்லிட்டு சொல்றாரு, போய் கொஞ்ச நேரம் என்னப்பா. ஆபிரகாம் நட்சத்திரத்தை எண்ணி பார்த்திருப்பான், எண்ண முடியாதபடிக்கு இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்றார், இது போல உன்னுடைய சந்ததி. பின்பு கர்த்தர் வந்து சொல்றாரு, ஆபிரகாமுடைய சந்ததி ஈவனமாய் பெருகி இருக்கும்னு சொல்றாரு. இந்த நம்பிக்கை அவனுக்குள்ள வந்தவன பாருங்க, இந்த வசனங்கள், இந்த வாக்கு தத்தங்கள், இந்த காட்சி எல்லாம் அவனுக்குள்ள ஈசாக்கு வெளியே வரத்துக்கு முன்னாடியே ஈசாக்குனால கருதரிக்கப்பட்டான். சாரால் ஈசாக்க வெளியே கொண்டு வருவதற்கு முன்பாகவே இந்த வசனங்கள் எல்லாம் கேட்டு ஆபிரகாம் சொன்ன காரியங்கள், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னதை சாரால் இடத்துல அவன் சொல்ல, ரெண்டு பேருக்குள்ளேயும் இந்த காட்சி, இந்த தரிசனம், இந்த சொப்பனம் வந்து அவர்கள் மெய்யான ஈசாக்க வெளியே கொண்டு வருவதற்கு முன்பாக தங்களுக்குள்ளாக இந்த ஈசாக்கினால் அவர்கள் கருதரிக்கப்பட்டார்கள். ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி இருதயத்திலும் மனதிலும் உண்டாச்சு. அதுக்கப்புறம் தான் பிசிக்கல் பிரெக்னன்சி வந்துச்சு. அங்கே பாருங்க, அந்த வசனம் பாருங்க. அந்த வசனங்களை வாசிக்கும் போது நம்ம இதில் கவனிக்க வேண்டிய சில காரியம். 18ஆம் வசனம் பாருங்க. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும். நல்லா நீங்க சொல்லி பாருங்க, அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதுக்கு நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். இப்போ நம்பிக்கையோட விசுவாசிக்கிறதுனால அந்த விசுவாசத்தின் சான்றிதழை ஆபிரகாம் தன்னுடைய அறிக்கையினாலும் செய்கையினாலும் காட்டுறான். அடுத்த வசனம் பாருங்க, சொல்லியிருக்கு, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். நல்லா நீங்க இப்ப பாருங்க, எதை விசுவாசித்தானோ, எதனால கற்பம் தரிக்கப்பட்டானோ. ஈசாக்கு இன்னும் வரல, ஆனா ஈசாக்க கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் அவனுக்குள்ள கருதரித்தது, சாராளுக்குள்ள அது கருதரித்தது. அதுக்கு பிறகுதான் அவங்க சரீரம், இந்த மாம்ச சரீரத்தில் சாராள் தன்னுடைய கற்பத்தில் ஈசாக்கை பெற்றெடுக்கிறார். அதில் அதை நிறைவேற்றுவதற்கு முன்பாக நடந்த ஒன்று பாருங்க, விசுவாசத்தில் வல்லவனாகி அவன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். எதை வச்சு மகிமைப்படுத்தினா? ஆண்டவரே, நான் எண்ண முடியாதபடிக்கு நீர் எனக்கு ஒரு உதாரணம் காட்டினீர். ஆண்டவரே, கடற்கரை மணலை நான் எண்ண முடியாதபடிக்கு உதாரணத்தை காட்டியிருக்கிறேன். ஆண்டவரே, நடப்பதுக்கு வழியே இல்லை, ஆனால் இதெல்லாம் எப்படி நிஜமாக இருக்கோ அது போல நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் என்று தன் சரீரம் செத்து போனதையும், தன் சரீரம் பலவீனமாக இருக்கிறதையும், சாராளுடைய கற்பம் செத்து போனதையும், அவளுடைய சரீரம் பலவீனமாக இருக்கிறதையும் அவன் எண்ணாமல் அவன் ஒன்ன மாத்திரம் எண்ணினா. என்னன்னா, எந்த வசனத்தினால, எந்த வாக்குத்தத்தத்தினாலே, எந்த தரிசனத்தினால கர்த்தர் என்ன கருதரிக்க வச்சாரோ அதை பூரணப்படுத்தி ஒரு நாள் அவர் வெளியே கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார் என்றதை நம்பி ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் என்னவானானா? வல்லவனானா. அப்படி விசுவாசத்தினுடைய அடையாளத்தை காட்டுறான். என் விசுவாசத்தின் அடையாளம் என் அறிக்கையை பாருங்க.
என் செய்கையை பாருங்க. இந்த 4 ஸ்டெப்ஸ் இந்த தேவனுடைய வசனத்தினால உண்டாகிற தரிசனம், சொப்பனங்கள், பிக்சர்ஸ், இது மூலமா நம்ம கருதரிக்கப்படுவோம்னா நான் சொல்றேன், நிச்சயமா நீங்க உங்க வழியை வாய்க்க பண்ணுவீங்க. கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் வெற்றி அடைய வைப்பார். நீங்க புத்திமானா இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க கை வைத்து செய்கிற எல்லாவற்றையும் அது இன்றைக்கு தாமதமாய் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாய் பலனுள்ளதாய் கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நம்பி தொடர்ந்து செய்யுங்க. விட்டுறாதீங்க. பலனே வரலேன்னு விட்டுறாதீங்க. கர்த்தர் சொல்ல, இல்லை இல்லை இல்லை, நான் குறித்திருக்கிற காலத்தில் பலன் அது வெளியே வரும். அது வரைக்கும் நீ செய்ய வேண்டியதை என்னை நம்பி வாயை திறந்து விசுவாசமா பேசு. அதுக்குண்டான செய்கைகளை வெளியே காட்டிக்கொண்டே இரு. சரீரம் செத்து போனது எண்ணாத, சாராளுடைய கற்பம் செத்து அது மேல உன் கண்ணை வைக்காத. நான் உன் கண்ணை எது மேல கொண்டு போய் வைத்தேன்? வானத்தின் நட்சத்திரங்களை பார்க்க முடிய வைத்தேனே, அது ஜொலிக்குது பார். அது ஜொலிக்கிறவுடைய ஜொலிப்பு குறைந்து போயிருக்கா? குறைந்து போகலனா நான் உனக்கு சொன்ன என்னுடைய வாக்குத்தத்தனுடைய வல்லமையும் குறைந்து போகாது. நிச்சயமா நான் சொன்னபடியே உனக்கு செய்து நிறைவேற்ற நான் உண்மை உள்ள தேவன் என்பதை ஆபிரகாமுக்கு சொல்லி அதனால கருதரிக்க வச்சதுனால ஆபிரகாம் இப்போ வாயத்திலிருந்து விசுவாசமா பேசுறாரு, செய்கையில் அதை காட்டுறாரு. விசுவாசத்தில் வல்லவனாய் அவன் மாறினான். இந்த 4 காரியம் ரொம்ப முக்கியம். நிச்சயமான குறிக்கோளும் லட்சியமும், தணிக்க முடியாத ஆசைகள், விருப்பங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு நிச்சயத்தை, உறுதியை கொடுக்கும். இது என்னுடையது. யாருடையது இல்லைன்னு சொன்னாலும், என் மனமோ என்னுடைய கண்ணோ என் மாம்சமோ இல்லைன்னு சொன்னாக்கிறோம், நான் அதை ஏற்றுக்கொள்ள போறது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை என்னுடையதுன்னு சொல்லியிருக்கேன், நான் அதை என்னுடையதா பார்க்குறேன். 4வது சொல்றாரு, இந்த விசுவாசத்தினுடைய அறிக்கையும் செய்கையும் உங்ககிட்ட இருக்கணும். இந்த தேவன் எந்த வசனத்தை கேட்குறீங்களோ அதனால கரெக்டாக நீங்கள் கருதரிக்கப்பட்டிருக்கீங்க. கருதரிக்கப்பட்டிருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், அது கரெக்டான டைமில் ஆண்டவர் வெளியே கொண்டு வர அவர் வல்லவராய். தாமதித்தாலும் அது நிச்சயம் நிறைவேறும். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில் தாமதித்தாலும் நிச்சயமாய். எத்தனை பேர் நம்புறீங்க நிறைவேறுமா? நிறைவேறதுக்கு அறிகுறியே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிறைவேறும். கற்பம் தரிச்சிட்டிங்கன்னா வெளியே பிள்ளை வரும், வெளியே வாக்குத்தத்தம் வரும், வெளியே வார்த்தை நிறைவேறுகிற அடையாளம் வரும், அறிகுறி வரும். அது ரியாலிட்டியில் நெஜத்தில் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். நெஜத்தில் வர்றதுக்கு முன்னாடி நம்மளை கருதரிக்க வைக்கிறாரு. இந்த வசனம் நமக்குள்ள அப்படிப்பட்ட கருதரிப்பை உண்டாக்குது. இப்படி தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான கிரியைகளை செய்ய இந்த வசனம் வேலை செய்தா, அப்படி நான் தியானிக்கிறேன்னா அதை தான் யோசுவாக்கு சொல்கிறார். யோசுவா, இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாத இருப்பதாக. இதில் எழுதியிருக்கபடியெல்லாம் செய்ய நீ எப்படி இரு? கவனமாய் இரவும் பகலும் இதையே தியானித்து கொண்டிரு. வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் வழி இதுவே என்று நட. கர்த்தர் நீ போகும் இடமெல்லாம் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆகவே நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ எப்படி இருப்பாய்? புத்திமான. எளிமை நிப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எத்தனை பேருக்குள்ள நம்பிக்கை வந்திருக்கா? உள்ள கொஞ்சம் வசனம் போய் கொஞ்சம் என்ன கருதரிப்பை உண்டாக்கி இருக்கா? ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு, ஏதோ உள்ள போயிருக்க மாற்றம் இருக்கா? அப்படியே ஒரு மாதிரி இல்லை, இப்போ ஒரு வேற மாதிரி ஒரு உணர்வை கர்த்தர் தம்முடைய வசனத்தினால் எனக்குள்ள அவர் உண்டாக்குறார். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய வசனம் எனக்குள்ள நீர் விரும்புகிற ஆண்டவரே கருதரிப்பை உண்டாக்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நிச்சயமான குறிக்கோள், லட்சியம், தணிக்க முடியாத ஆசைகள், விருப்பங்கள். ஆண்டவரே, ஒவ்வொரு முறையும் நீர் பேசுகிற உம்முடைய வசனங்கள் எனக்கு ஒரு நிச்சயத்தை, ஒரு உறுதியை கொடுக்குது. அது என்ன? இது என்னுடையது என்கிற ஒரு உறுதி, ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு வருகிறது. அதனால தான் என் விசுவாசத்தின் அடையாளத்தை காட்டி நான் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே என் அறிக்கையிலும் என்னுடைய செய்கையிலும் நான் எதை விசுவாசிக்கிறேன், எதை நம்பி இருக்கிறேன் என்பதை காட்டுகிற ஒரு நிலையில் எங்களை நீர் உருவாக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே, இந்த அற்புதமான காலை நேரத்தில் எங்களுக்கு நீ சொன்ன உடைய சத்திய வசனங்கள் ஒவ்வொன்றும் நிஜம் ஆண்டவரே.
சும்மா வந்து உட்கார்ந்து கேட்டுட்டு சும்மா போனேன் இல்லை, இங்க வந்தேன், சும்மா தான் வந்தேன். ஆனா நான் கேட்ட வசனம் எனக்குள்ள அற்புதமான கருதரிப்பை உண்டு பண்ணுகிறது, அற்புதமான தரிசனங்களை எனக்குள்ள உண்டாக்குறது, அற்புதமான நம்பிக்கையை எனக்குள்ள பிறப்பிக்குது. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள செய்கிற அற்புதமான வேலை. அன்பின் தேவனை, அப்படிப்பட்ட அற்புதமான வேலையை ஒவ்வொரு முறையும் அந்த வசனத்தின் மூலமா நீர் எங்களுக்குள்ள உண்டாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாய் நாங்கள் எங்கள் வழியை வாய்க்க பண்ணுவோம், நாங்கள் புத்திமானாய் நடப்போம். அநேகர் நாங்கள் வெற்றி அடைகிறதை காண்கிற நிலையில எங்களை நீ தூக்கி நிறுத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதெல்லாம் ஆண்டவரே கைவிட்டு போனதோ அதெல்லாம் மறுபடியும் எங்க கைக்கு நேராக வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் இங்க இருக்கிற யாருக்கோ சொல்றார். நிறைய உன் கை விட்டு போயிருச்சுன்றத பார்க்கிற கர்த்தர் இன்றைக்கு கருதரிக்க வைத்திருக்கிற அவருடைய வசனம் மறுபடியும் அதை கொண்டு வரும். மறுபடியும் அதை நீ சுதந்தரிப்பாய். மறுபடியும் அதை கர்த்தர் நிஜமாக்கி காட்டுவார். Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. உடைய ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே, எங்களுக்குள்ள அற்புதமான கருதரிப்பை உண்டாக்கும். அதை நிஜமாக்கி காட்டுகிற கர்த்தருடைய வல்லமை, வசனத்தின் வல்லமை எங்களுக்குள்ள நிறைவேறி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும், ஆசீர்வதியும். நாங்க கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் எங்க இருதயத்துக்குள்ள தங்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய வசனம் எங்களுக்குள்ள வசனத்தினுடைய பூரணமான வல்லமையை விளங்க செய்ய வைக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், பாதுகாப்பாய் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் என்று சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.